வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தற்போது 11 இடங்கள் தேவைப்படுகிறது. அப்போதுதான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். முதலமைச்சராக விஜய் அவர்கள் தேர்வு செய்யப்பட முடியும். ஏனென்றால், தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் 118 இடங்கள் வேண்டும். ஆனால் விஜய்க்கு இருப்பது தற்போது 108 இடம். அதிலும் ஒரு இடம் போய்விடும். ஏனென்றால் விஜய் 2 இடத்தில் போட்டியிட்டிருக்கிறார். அதனால் ஒரு இடத்தை ராஜினாமா செய்தாக வேண்டும். அதனால 107 இடங்கள் தான் விஜயிடம் இருக்கிறது. அவர் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் மேலும் 11 இடங்கள் தேவைப்படுகிறது. தற்போது அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதிமுக, தாவேகா இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இது ஒரு ஆரோக்கியமான செயல். ஏனென்றால் உடனடியாக இந்த ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். செயல் திட்டங்களை தீட்ட வேண்டும். எனவே இந்த இந்த காலகட்டத்தில் நேரத்தை வீணடிக்காமல் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். தற்போது அதற்கான ஒரு ஆரோக்கியமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக, தவேகா இந்த கூட்டணி ஒரு இயல்பான, இயற்கையான கூட்டணியாக இருக்கும். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பாதுகாப்பான, உறுதியான ஒரு நிலையான கூட்டணியாக இருக்கும். தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கட்சியோ அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியோ அவர்கள் கேட்கலாம், ஆதரவு கொடுக்கலாம். ஆனால் ஒரு இடங்கள் 5 இடம், 2 இடம், 2 இடம்னு வேறு ஒரு 2, 3 கட்சிகளை சேர்ப்பதற்கு பதிலாக ஒரே கட்சி 47 இடங்களுடன் இருக்கிறது. அது அதிமுக. அந்த கட்சியை ஆதரவாக ஏற்றுக்கொள்வதுதான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நல்லதாக அமையும். ஏனென்றால் அப்போதுதான் ஒரு நிலையான ஒரு ஆட்சியை தமிழக வெற்றிக் கழகத்தால் கொடுக்க முடியும். ஒரு சிலர் ஒரு எம்எல்ஏ, 2 எம்எல்ஏ இருக்கிற கட்சிகளிடம் இருந்து எடுத்துக்கொண்டால் அந்த எம்எல்ஏக்கள் எப்போது கட்சி மாறுவார்கள், எப்போது அவர்கள் வேறு கட்சிக்கு போவார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அவர்கள் நிலையாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக நிற்பார்களா என்பது தெரியாது. இது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். அந்த ஆட்சியை ஆட்டங்காண செய்துவிடும். எனவே அவர்களுக்கு தேவை ஒரு நிலையான பெரும்பான்மை இருக்கின்ற ஒரு கட்சியிலிருந்து ஆதரவை பெறுவது அவர்களுக்கு நல்லது. எனவே பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்ற 47 இடங்களை தன்னகத்தை வைத்திருக்கின்ற அதிமுகவை ஏற்றுக்கொள்வது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நல்லது. அதேபோல அதிமுகவிற்கும் அது நல்லது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த ஒப்பந்தம் நல்லது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் நல்லது. 2 பேருக்குமே பரஸ்பரம் இது ஒரு உதவியாக இருக்கும், நன்மையாக இருக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது நன்மை தரும். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அனுபவம், அதிமுகவின் அனுபவம் விஜய் அவர்களுக்கு கிடைக்கும், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைக்கும். அதேபோல ஒரு ஆட்சி அமைக்க விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், ஆதரவு கொடுத்தோம் என்ற நல்ல பெயரையும் ஒரு நன்மதிப்பையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெறுவார். அதாவது விஜய் ஆட்சி அமைக்க முடியாத சூழலில் எடப்பாடி அவர்கள் துணை நின்றார் என்று வரலாற்றில் அவர் பெயர் நிற்கும். எனவே இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு இரு கட்சிகளும் ஒத்துழைப்போடு நல்ல நோக்கத்தோடு தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு 2 கட்சிகளும் கூட்டணி அமைப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. இதை தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு மக்களின் நன்மையை நோக்கமாக கொண்டு அவர்கள் செல்வது நல்லது. இந்த கூட்டணி இயற்கையான கூட்டணி, நிலையான கூட்டணி, வலிமையான கூட்டணியாக இருக்கும் என்பது இம்பாக்ட் இந்தியா மூவ்மெண்ட்டின் கருத்து. நன்றி, வணக்கம்.